Hi investors, welcome to everyone. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசின மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எஸ்ஐபி மூலம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அது மாதிரி எஸ்ஐபிஸ் வந்து நீங்கள் யங் ஏஜில் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கும் போது அது வந்து உங்களுக்கு லாங்கர் பீரியட் டைம் ஒரு 15-20 வருஷம் வந்து நீங்கள் கண்டினியூவாக அந்த எஸ்ஐபிஸை வந்து டிசிப்ளினாக நீங்கள் பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த எஸ்ஐபிஸ் வந்து உங்கள் லைஃப் டைமில் உங்களோட பிக் சேஞ்சாக இருக்கும். தென் உங்களோட வயசான காலத்தில் வந்து உங்களுக்கு பண பிரச்சனை இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் வந்து தயக்கம் இல்லாமல் நீ வாங்கவோ இல்லை விற்கவோ செய்யலாம். ஸோ அந்த எஸ்ஐபிஸ் வந்து நீங்கள் எப்படி தொடங்குவது, அந்த எஸ்ஐபிஸ் தொடங்கிறதுக்கான முழுமையான என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். க்ரோ மற்றும் ஏஞ்சல் ஒன்னில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எப்படி போயிட்டு நீங்கள் எஸ்ஐபியை தொடங்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ க்ரோ ஆப்புக்குள்ளே வந்தாச்சு. க்ரோ ஆப்புக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு கிளிக் பண்ணாவே இந்த இடத்துல ஸ்டார்ட் எஸ்ஐபின்னு வந்துடும். நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இங்கிருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். தென் கலெக்ஷனில் போனீங்கன்னா ஹை ரிட்டர்ன்ஸ் ஃபண்ட், இது வந்து கடந்த 3 வருஷத்தில் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்டு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வர் மற்றும் கோல்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா இந்த 6 மாதத்தில் அவங்க தான் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஹை ரிட்டர்ன் ஃபண்டில் வந்து அவங்க அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் வந்து எஸ்ஐபி வித் 100 rupees, அதாவது உங்களுடைய மாதாந்திர எஸ்ஐபி வந்து 100 ரூபாயிலேருந்து தொடங்கலாம்னு சொல்லிட்டு இப்படியும் ஒரு ஃபண்டு இருக்குது. இந்த ஃபண்ட்ஸில் நீங்கள் போனீங்கன்னா உங்களோட எஸ்ஐபி வந்து 100 ரூபாயிலேருந்து தொடங்க முடியும். ஓகே, இவங்களோட 3 வருஷத்து ரிட்டர்னும் கொடுத்துருக்காங்க. கோல்டு அண்ட் சில்வர் ஃபண்ட்ஸ், இது வந்து கோல்டு மற்றும் சில்வர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ஃபண்டு. தென் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். லார்ஜ் கேப் வந்து ஒரு 80,000 கோடி உள்ள மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து லார்ஜ் கேப்பும். தென் மிட் கேப் வந்து ஒரு 20,000 கோடியிலேருந்து 80,000 கோடி மார்க்கெட் கேப் உள்ளடக்கிய கம்பெனிஸை வந்து நம்ம மிட் கேப் ஒன்றும், ஸ்மால் கேப் கம்பெனிஸை வந்து 5,000 crores-லேருந்து 20,000 crores மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனிஸை வந்து ஸ்மால் கேப்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் இந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட், தென் ஸ்மால் கேப், மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஃபண்டு நீங்கள் நிப்பான் இந்தியா இதோட போனீங்கன்னா ஸ்டார்ட் எஸ்ஐபி, தென் ஒன் டைம்னு போகும்போது இது வந்து லம்சம் அமௌண்ட்டுன்னு வந்துடும். பட் நீங்கள் வந்து எஸ்ஐபின்னு போகும்போது அது வந்து மாதாந்திரம் உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போது நம்ம இதில் பார்த்தா மாரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஃபண்ட்ஸ் இருக்குது. இங்கே பாரு 1650 ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. 3 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் உங்கள் கண் முன்னாடி இருக்குது. நீங்கள் வந்து இதில் ஏதோ ஒரு ஃபண்ட்ஸை நீங்கள் சாய்ஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தொடங்கிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டு வந்து நீங்கள் எப்படி தொடங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிளிப்பில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து புரிய வச்சுருப்பேன். டவுட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.